வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தாக்ஷாயினி பாலு. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் 11வது நாளாக நீடிப்பு. 15 லட்சம் பேர் அகதிகளாக அண்டை நாடுகளில் தஞ்சம். உக்ரைனில் உள்ள வெளிநாட்டினரை மீட்க வசதியாக போர் நிறுத்தம் செய்ய ரஷ்யாவை வலியுறுத்த வேண்டும். இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு உக்ரைன் கோரிக்கை. ஆபரேஷன் கங்கா வெற்றிக்கு இந்தியாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கே காரணம். பிரதமர் மோடி பெருமிதம். பத்தொன்பது நாட்களாக நடைபெற்று வந்த 45வது சென்னை புத்தக கண்காட்சி நிறைவு. 15 லட்சம் வாசகர்கள் வருகை தந்ததாக பபாசி தகவல். விளாத்திக்குளம் அருகே மாசி திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 54 மாட்டு வண்டிகள் பங்கேற்பு. குமரி மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் மாசி கொடை விழாவை முன்னிட்டு வரும் 8ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கரூர் அருகே பணிகள் முடியாத நிலையில் திறக்கப்பட்ட ரயில்வே குகை வழிப்பாதை. மின் விளக்குகள் இல்லாததால் இரவு நேரங்களில் அச்சுறுத்தல் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார். புதுக்கோட்டை மாவட்டம் தென்சபரி ஐயப்பன் கோவிலில் கும்பாபிஷேக விழா. ஐயப்ப கோஷம் முழங்கி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவிழக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி செய்திகளை விரைவாக பார்க்கலாம். 45வது சென்னை புத்தக கண்காட்சியில் 15 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக புத்தக விற்பனை நடைபெற்றுள்ளதாக பபாசி தெரிவித்துள்ளது. 45வது சென்னை புத்தக கண்காட்சி இன்று நிறைவு பெற்ற நிலையில் இறுதி நாள் விற்பனை சூடுபிடித்தது. 8 லட்சம் மாணவர்கள் உட்பட 15 லட்சம் வாசகர்கள் இதுவரை பார்வையாளர்களாக புத்தக கண்காட்சிக்கு வருகை தந்துள்ளனர். கடந்த வருடம் புத்தக கண்காட்சிக்கு 10 லட்சம் பேர் வருகை தந்த நிலையில் இந்த முறை 15 லட்சத்திற்கும் அதிகமானோர் வருகை தந்துள்ளதாக பபாசியின் செயலாளர் முருகன் தெரிவித்துள்ளார். பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் மாசி கொடை திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி கொடை திருவிழா என்பது 10 நாட்கள் நடைபெறும். இந்த நிலையில் இந்த ஆண்டு திருவிழா என்பது போன மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த நிலையில் நேற்றும் இன்றும் விடுமுறை நாள் என்பதால் வழக்கத்துக்கு மாறாக நேற்று நள்ளிரவு முதல் பக்தர்கள் வருகை அதிகமாக காணப்படுகிறது. இன்று காலையிலிருந்தே பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்து நின்று அம்மனை வழிபட்டு சென்று வருகின்றனர். நாளை மறுதினம் நள்ளிரவு 12 மணிக்கு இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஒடுக்கு பூஜை நடைபெறவுள்ளது. அன்று குமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சூரங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள சிறு தொண்ட நாயனாரின் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. 2 பிரிவுகளாகவும் 8 கிலோமீட்டர் தூரம் இலக்கு எனவும் நடைபெற்ற இந்த போட்டியில் 54 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. போட்டியின் இறுதியில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள், மாடு ஓட்டிய சாரதிகளுக்கும் ஆடு மற்றும் ரொக்கத்தொகை பரிசாக வழங்கப்பட்டன. போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கரூர் அருகே பணி முழுவதும் முடியாத நிலையில் முன் அறிவிப்பு இன்றி திறக்கப்பட்ட ரயில்வே குகை வழிப்பாதையை மூடக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குகை வழிப்பாதை முறையான நீர்வழிப்பாதை அமைக்காமல் மின் விளக்குகள் அமைக்காத காரணத்தால் இரவு நேரங்களில் விஷமிகள் மது அருந்தும் கூடாரமாக மாறியுள்ளதாகவும், மேலும் அறிவிப்பு பலகை வைக்காத காரணத்தால் பொதுமக்கள் மற்றும் முதியவர்கள் பாதுகாப்பில்லாமல் ரயில்வே பாதையை கடக்கும்போது விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர்.
இதனால் முன் அறிவிப்பு இன்றி திறக்கப்பட்ட ரயில்வே குகை வழி பாதையை மூடக்கோரி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாகை மாவட்டம் நாகூர் பட்டினச்சேரி மீனவர் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பத்தினர் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் தடுப்பணை எதுவும் இல்லாததால் 5 அடிக்கு மேல் ஆக்ரோஷமாக எழும் அலைகள் கடல் நீர் குடியிருப்பு பகுதிக்குள் உட்புகுந்து வருவதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் தங்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் குழந்தைகள் பெரும் அச்சத்தில் உள்ளதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் கடல் சீற்றத்தால் கடந்த 4 ஆண்டுகளில் 40 வீடுகள் 150 தென்னை மரங்கள் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே விரைவில் தடுப்பு சுவர் அமைத்து தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதியானது நாகப்பட்டினம் நாகூர் பட்டினச்சேரி மீன்பிடி கிராமம். இங்கே 4000 மீனவ குடும்பங்கள் இருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 600க்கும் மேற்பட்ட பைபர் படகும் தொழில் பண்ணிச்சிருக்கிறோம். நாங்கள்லாம் கடல் தொழில் செய்து வந்துட்டு இங்கே தான் நாங்கள் மீன் ஏலம் விடுவோம், படகு நிறுத்துவோம், பிள்ளைங்க விளையாடக்கூடிய இடம் இங்கே தான் ஏலக்கூடமெல்லாம் இருந்தது. இந்த இடம் வந்து 2004க்கு பிறகு ஆண்டுக்கு ஒரு முறை 30 மீட்டர் 40 மீட்டர் 50 மீட்டர் அளவுக்கு கடல் நீர் ஊருக்குள்ளே வந்து எல்லாமே கடல் நீரில் அடித்து செல்லப்பட்டுடுச்சு. இப்போ மேலும் கடல் நீரானது ஊருக்குள் புகுந்து ஊரில் குடியிருப்புகளை பாதிக்கக்கூடிய நிலை இருக்குது. தமிழக அரசு கவனம் கூர்ந்து முதல்வர் அவர்கள் எங்கள் கிராமத்திற்கு தடுப்பு சுவர் அமைச்சு தருமாறு எங்கள் கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கொசப்பட்டியில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு நிகராக தோற்றமும் காட்சியும் அளிக்கக்கூடிய 18 படிகளுடன் கூடிய தென் சபரி ஐயப்பன் கோயிலில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 3 தினங்களாக கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மகா கணபதி ஹோமம், தனபூஜை, சுதர்சன ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டது. 4 கால பூஜைகள் முடிவுற்ற நிலையில் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை தலையில் சுமந்து சென்று சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கலசங்களில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி செய்திகளை விரைவாக பார்க்கலாம். சத்ரபதி சிவாஜியின் 9.5 அடி உயரமுள்ள சிலையை பிரதமர் நரேந்திர மோடி புனேவில் திறந்து வைத்தார். புனேவில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரதமர் மோடி 1250 கிலோ எடை உள்ள சிலையை திறந்து வைத்து மரியாதை செய்தார். இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி, மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் ஆகியோர் கலந்து கொண்டனர். உக்ரைனில் நடைபெற்று வரும் போர் காரணமாக அந்நாட்டு மக்களுக்கு உதவும் வகையில் இந்திய அரசு மருந்து, உணவு உள்ளிட்ட பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் போலந்து வழியாக அனுப்பி வைக்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் உள்ள கங்கோதரி தேசிய பூங்காவில் அரிய வகை பனி சுருத்தை நடமாட்டம் தென்பட்டுள்ளது. சிறிது நேரம் பூங்காவின் அருகே சுற்றிய சுருத்தை பின்னர் மீண்டும் காட்டுக்குள் சென்றுவிட்டதாக பூங்கா ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள புனேவில் மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மொத்தம் 11,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 32.2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பயண சேவையை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பின்னர் கார்வேர் மெட்ரோ நிறுத்தத்திலிருந்து ஆனந்த் நகர் நிறுத்தம் வரை ரயிலில் பயணம் செய்தார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரை ஒட்டிய காசா பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை கான்ஸ்டபிள் சட்டப்பா நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ள நிலையில் மேலும் படுகாயமடைந்த பலர் குரு நானக் தேவ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உக்ரைனில் இருந்து கடந்த 9 நாட்களில் மட்டும் 15 லட்சம் மக்கள் உக்ரைனை விட்டு அகதிகளாக வெளியேறியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அச்சம் காரணமாக மக்கள் அந்நாட்டை விட்டு கொத்து கொத்தாக வெளியேறி வருகின்றனர்.
ரஷ்யாவின் படையெடுப்பை தோல்வியடைய செய்ய முயற்சிகள் மேற்கொள்ள உலக தலைவர்களுக்கு பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அழைப்பு விடுத்துள்ளார். ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளுக்கான அழுத்தத்தை மேலும் அதிகரிக்க வேண்டும், இந்த தாக்குதலை சர்வதேச சமூகம் எதிர்க்க வேண்டும் உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் 11வது நாளை எட்டியுள்ளது. உக்ரைனின் முக்கிய நகரங்களை கைப்பற்றியுள்ள ரஷ்யா தொடர்ந்து குண்டுமழை பொழிந்து வருகிறது. இந்த நிலையில் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் 11,000க்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் உக்ரைன் தரப்பில் எத்தனை வீரர்கள் கொல்லப்பட்டனர் என்ற விவரம் எதுவும் வெளியிடப்படவில்லை. உக்ரைனில் பிற பகுதியில் உள்ள மாணவர்கள் உட்பட இந்தியர்கள் அனைவரும் ஹங்கேரியின் தலைநகர் புடாபெஸ்டுக்கு வந்து சேரும்படி உக்ரைனில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடைபெற்று வரும் நிலையில் இந்தியன் ஆபரேஷன் கங்கா திட்டம் மூலம் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதலை நிறுத்த வலியுறுத்த வேண்டும் என உக்ரைன் வெளியுறவுத்துறை இந்தியா உள்ளிட்ட நாடுகளிடம் கோரிக்கை வைத்துள்ளது. 2 இடங்களில் தற்காலிகமாக போர் நிறுத்தப்பட்ட நிலையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் கங்கா வெற்றிக்கு இந்தியாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கே காரணம் என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் உள்ள சிம்போசிஸ் பல்கலைக்கழகத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் மோடி பங்கேற்றார். விழாவில் அவர் பேசுகையில், போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனில் இருந்து ஆபரேஷன் கங்கா திட்டம் மூலம் இந்தியர்களை பாதுகாப்பாக வெளியேற்றி வருவதாக கூறினார். மிக பெரும் நாடுகள் கூட உக்ரைனில் சிக்கி தவித்த தங்கள் நாட்டு மக்களை மீட்க சவால்களை சந்தித்தன. ஆனால் உலக அரங்கில் இந்தியாவின் அதிகரித்து வரும் செல்வாக்கினால் இந்தியர்களை மீட்க முடிந்தது என பிரதமர் மோடி தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் 977 வார்டுகளை உள்ளடக்கிய 80 நகராட்சி இடங்களுக்கான உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. அதன்படி காலை தொடங்கி மொத்தம் 36 மாவட்டங்களில் உள்ள 2054 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அசாம் உள்ளாட்சி தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக வாக்குச்சீட்டுகளுக்கு பதிலாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. தேர்தலில் பதிவான வாக்குகள் மார்ச் 9ஆம் தேதியன்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் என அசாம் மாநில தேர்தல் ஆணையர் அலோக் குமார் தெரிவித்தார். இனி செய்திகளை விரைவாக பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது இதமான காலநிலை நிலவுவதால் இயற்கை காட்சிகளை ரசிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் உதகை படகு இல்லம், பைக்காரா படகு இல்லம், தொட்டபெட்டா காட்சி முனைகளும், தோட்டக்கலைத் துறையின் கீழ் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, சிம்ஸ் பூங்கா, காட்டேரி பூங்கா உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளன. இந்நிலையில் தற்போது நீலகிரியில் இதமான சூழ்நிலை நிலவுவதால் இயற்கை சூழலை ரசிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரசந்தையில் புலிவரத்து அதிகரித்து வியாபாரம் சிறப்பாக நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கொட்டை எடுக்கப்பட்ட புலி கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய் வரையிலும், கொட்டை எடுக்கப்படாத புலி கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 5 ரூபாய் அதிகரித்து இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையம்பட்டி பகுதியில் போடப்பட்ட புதிய தார் சாலை தரமற்ற முறையில் உள்ளதால் இரவு நேரங்களில் மீண்டும் தார் சாலை போடப்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் சாலைகள் அவசரமாக ஒரே நாள் இரவில் தார் கொட்டி புதுப்பிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மக்களின் வரிப்பணம் வீணாவதாக தெரிவிக்கும் அவர்கள் அதிகாரிகளின் அலட்சியமே இதற்கு காரணம் எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். பெரிய மாட்டுவண்டி பந்தயத்திற்கு 8 மைல் தூரமும் சிறிய மாட்டுவண்டிக்கு 6 மைல் தூரமும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இதில் பெரிய மாட்டுவண்டி பிரிவில் முதல் பரிசை அவனியாபுரத்தைச் சேர்ந்த மாடுகள் பெற்றன. பாஸ்போர்ட்டை தொலைத்து உக்ரைனில் தவித்து வந்த தமிழகத்தைச் சேர்ந்த மாணவருக்கு இந்திய அரசின் முயற்சியால் புது பாஸ்போர்ட் வழங்கப்பட்டது. இதனால் தாயகம் திரும்பும் அவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு 2ஆம் சுற்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணை நீர்மட்டம் 92.31 அடியாகவும் நீர் இருப்பு 23.12 டிஎம்சியாகவும் உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதி மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானிய விலை டீசல் அந்த பகுதியில் வழங்கப்படாமல் பாம்பன் பகுதியில் வழங்குவதால் சிரமம் அடைந்து வருவதாக கூறி மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நடந்து முடிந்த உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் பழனி 25வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் பர்தோஸ் ராஜா பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடத்தினார். இதில் சர்க்கரை நோய் பொது மருத்துவம், மனநோய் மருத்துவம், தோல் மருத்துவத்தில் தேர்ந்த மருத்துவர்களால் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்துள்ள பொத்தனூர் பேரூராட்சியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் கருணாநிதி என்பவர் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக 400 கிலோ கோழி இறைச்சி, 200 கிலோ ஆட்டு இறைச்சி ஆகியவை கொண்டு தடபுடலாக சமைத்து தனியார் திருமண மண்டபத்தில் கறி விருந்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே காணிக்கூர் கிராமத்தில் பாதாள காளியம்மன் கோவில் மாசி களரி திருவிழாவை முன்னிட்டு தென் மாவட்ட அளவிலான மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சின்ன மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 36 மாட்டு வண்டி பந்தய வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பணம், நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுனில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே கண்டியூரில் வரலாற்றுமிக்க பழமை வாய்ந்த ஹரசாப விமோசன பெருமாள் கோவிலில் பாலால் சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடாகி பிரகாரம் மேலதாள வாத்தியத்துடன் வேதங்கள் முழங்க மூலவரை அடைந்து சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்துள்ள பினாயூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சந்தியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. யாகசாலையிலிருந்து புனித நீர் அடங்கிய கலசங்கள், மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோவில் கோபுரத்திற்கு எடுத்து வரப்பட்டு கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பெரிய கைனூர் ஏரிக்கரை பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. வேத பண்டிதர்கள் யாகசாலையில் வேத மந்திரங்கள் முழங்க கணபதி பூஜை, வாஸ்து பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இனி செய்திகளை விரைவாக பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவிழக்கும் என்று இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 12 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நல்லமநாயக்கன்பட்டியில் ஆலய விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியில் 600க்கும் மேற்பட்ட வீரர்களும் 300 காளையர்களும் களம் கண்டனர். மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கு வெள்ளிக்காசு, சைக்கிள், அண்டா, கட்டில், பீரோ, செல்போன், LED டிவி போன்ற பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ நடராஜர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி நவகிரக ஹோமத்துடன் தொடங்கிய மகா கும்பாபிஷேகம் வேத மந்திரங்கள் முழங்க வேத விற்பனர்கள் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து சென்றனர். குமரி மாவட்டம் குழித்துறை அருகே அதங்கோடு குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் பாம்பை பிடித்து வனத்தில் விட அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதியில் 10 நாட்களுக்கும் மேலாக விஷ பாம்பு ஒன்று சுற்றித் திரிவதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். பாம்பால் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படும் முன் அதை பிடித்து வனத்தில் விட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தோப்பு தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ருத்ராபதியார் ஆலயத்தில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலையில் வேத விற்பனர்கள் 4 கால பூஜை செய்து பூர்ணாகுதி மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. பின் மேலதாளங்கள் முழங்க புனித நீர் கோவில் விமான கலசத்தில் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று ருத்ராபதியாரின் அருளை பெற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே வன உயிரினங்களுக்கு நீர்த்தொட்டிகளில் நீர் நிரப்பும் பணி நடைபெற்றது. நொச்சிப்பட்டி வனத்துறையின் சார்பில் வேட்டை தடுப்பு முகாம் அருகில் உள்ள 5000 லிட்டர் அளவு கொண்ட தொட்டி மற்றும் 6000 லிட்டர் அளவு கொண்ட தண்ணீர் தொட்டிகளில் நீர் நிரப்பப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் இயந்திர கோளாறு காரணமாக 400 மெகாவாட் அளவுக்கு மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. நிலக்கரி எரிந்த பின் சாம்பலை பிரித்து அனுப்பும் இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளதால் முழு அளவுக்கு மின் உற்பத்தி செய்ய முடியவில்லை என மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை அடுத்த புழலில் இருந்து அம்பத்தூர் செல்லும் சாலையில் தனியாருக்கு சொந்தமான கண்டெய்னர் லாரிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 டன் செம்மரக்கட்டைகளை குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் இந்திய மருத்துவ சங்கம் மகளிர் பிரிவு சார்பில் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை தடுக்க கோரி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேரணி நடைபெற்றது. பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி கல்லூரி மாணவிகள் பேரணி சென்றனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன.
போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்த முயன்ற 450 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தாளமுத்து நகர் வெள்ளப்பட்டி கடற்கரையில் கியூ பிரிவு போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டு லோடு வாகனத்தில் இருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். 7 பேரை கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 இருசக்கர வாகனங்கள், 9 செல்போன்களை கியூ பிரிவு போலீசார் கைப்பற்றினர். திருக்கோவிலூர் அருகே அணைக்கட்டு பகுதியில் நீரை தேக்கி வைக்க புதிய தடுப்பணை கட்டித்தரக் கோரி கிராம பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முறையான தடுப்பணை வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் அணைக்கட்டில் தேங்கும் நீர் முழுவதும் வீணாக கடலில் கலப்பதாகவும், வெயில் காலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் சங்கம் மற்றும் மெட்ராஸ் ஹெரிடேஜ் மோட்டரிங் கிளப் சார்பில் பழமை மிகுந்த கார்களின் கண்காட்சி சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள போட் கிளப்பில் நடைபெற்றது. 2வது முறையாக நடைபெற்ற இந்த பழமை மிகுந்த கார்களின் கண்காட்சியில் 1927ஆம் ஆண்டு முதல் 1966 வரையிலான காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட 30 கார்கள் மற்றும் ராயல் என்ஃபீல்டு வகை பைக்குகள் பழமை மாறாமல் காட்சிப்படுத்தப்பட்டன. குறிப்பாக ரோல்ஸ் ராய்ஸ், ஜாகுவார், வோல்க்ஸ்வேகன், ஜீப் மற்றும் மாருதி சுசுகி 800 முதல் ரக கார் உள்ளிட்ட அரிய வகை கார்கள் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன. இந்த அரிய வகை கார்களின் கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு சென்றனர். ரஷ்யா உக்ரைன் போரை நிரந்தரமாக நிறுத்த ஐநாவை வலியுறுத்தி புதுச்சேரியில் புதுமண தம்பதிகள் கையில் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி வலியுறுத்தினர். புதுச்சேரியில் இன்று அசோக் ராஜா மற்றும் சத்யா ஆகியோருக்கு திருமணம் நடைபெற்றது. அப்போது மணக்கோலத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை நிரந்தரமாக நிறுத்த ஐநா சபை வலியுறுத்த கோரி கையில் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி வலியுறுத்தினர். இதேபோல் திருமண நிகழ்ச்சி சென்ற சிறுவர்கள் மற்றும் உறவினர்களும் கையில் போர் வேண்டாம், அமைதி வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வலியுறுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.